சகரியா 9வது அதிகாரம் அதன் 9வது வசனத்திலே தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட காரியம் இங்கே நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு சொல்ல விரும்புகிறார் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ திடீர்னு நடந்தது அல்ல. நாளைக்கு தான் ஃபைனல் மேட்ச். இன்னைக்கே மும்பை இந்தியன்ஸ் கோப்பையை கையில் எடுத்துட்டு நாங்கள் தான் ஜெயிச்சிட்டோன்னு ஒரு வெற்றி பவனி வர முடியுமா? நான் கேட்குறது பாருங்க, உல்டாவா இருக்குது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வெற்றியை கொண்டாடி பவனியாக வருவார்கள். ஆனால் இங்கே எந்த ஒரு ஜெயத்தையும் பார்க்கவில்லை. ஆனால் அந்த ஜெயத்திற்கு முன்பதாக இயேசு வெற்றி பவனி வருகிறார். அல்லேலூயா. எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ளணும், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இயேசு எதையுமே செய்வதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் புதியவைகளை, ஆச்சரியமானவைகளை செய்வார். நமக்கு எந்த ஆசீர்வாதமும் வந்திருக்காது, ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறது போல வாக்குத்தத்தங்கள் நமக்கு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இருக்காது, ஆனால் தேவனுடைய பலன் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். அப்பனா நம்ம புரிஞ்சுக்கணும், இனிமே கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தரப்போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே வெற்றி சிறந்தார்? வாசிங்க கொலோசியர் 2வது அதிகாரம் அதன் 15வது வசனத்தை. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலோடு வெற்றி சிறந்தார். சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆண்டவர் எங்கே ஜெயிச்சாரு? ஆனா அந்த சிலுவையில ஜெயிப்பதற்கு முன்பதாகவே அவர் வெற்றி பவனி வந்து விட்டார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில ஜெயத்தை தரப்போகிறார். அதை நீங்க விசுவாசிக்கணும். சிலுவையில் இன்னும் ஜெயமே வரல, அதுக்குள்ளேயும் வெற்றி பவனியா? வேணாமே. ஜெயிச்சதுக்கு அப்புறம், உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் ஒரு பவனி போலாமே எல்லாம் இல்லை. ஆண்டவருக்கு தெரியும், நான் உலகத்தை ஜெயிக்க போகிறேன், நான் மரணத்தை ஜெயிக்க போகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் விசுவாசிக்கணும், என் வாழ்க்கையிலும் ஒரு வெற்றியை தேவன் வைத்திருக்கிறார். எப்படி பாட்டு பண்ண தெரியுமா? தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. இப்படிதான் நீங்க பாடணும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில தோல்வியே இல்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தோல்வியான எண்ணத்தை தூக்கி போட்டுருங்க. இனி என் வாழ்க்கையில தேவன் ஜெயத்தை தரப்போகிறார், வெற்றியை தரப்போகிறார். என் வாழ்க்கையில நான் நினைத்ததெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுப்பார். என்னை ஏமாத்துறதுக்கு அவர் தேவன் அல்ல, ஏமாந்த எனக்கு ரெட்டிப்பாய் கொடுக்கிறதுக்கு அவர் தேவன். அப்படி இருந்து ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் தோல்விகள், பிரச்சனைகள் அப்படின்னு கேட்டா, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மனிதனாக நாம் இன்னும் மாறவில்லை. நம்ம விசுவாசித்தாதான் தேவனுடைய மகிமையே நம்ம பார்க்க முடியும். ஆனால் நமக்குள்ள விசுவாசம் என்கிறது நிறைவானதாய் மாறவில்லை. இன்னும் நம் தேவனுடைய விசுவாசி என்கிற பெயர்ல விசுவாசமே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் பிரச்சனை. இன்னும் மாம்சம் நமக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டே இருக்குது. ஆண்டவர் நம்மளை பயன்படுத்த விரும்புறாரு. ஆனா நாம விசுவாசி தான், நம்ம ஊழியக்காரங்க தான், ஆனாலும் நம்ம தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமாய் மாறவில்லை. அப்போ ஜெயத்துக்கு தடை என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிட்ட தான் இருக்குது. இன்னைக்கே நம்ம விசுவாசிக்க ஆரம்பிச்சா தேவனுடைய மகிமையை பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் ஒரு பவனி போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டாரு. அப்போனா அவர் என்ன பண்ணியிருக்கலாம்னா, நல்ல குதிரையைத்தான் தெரிந்தெடுத்திருக்கணும். அவருக்கு குதிரையை தரமாட்டேன்னு யாராவது சொல்லியிருப்பாங்களா? ஏன்னா அன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றின ஏராளமான பேர், பெரிய பெரிய ஆட்கள், ஆண்டவருக்காக எதை வேணாலும் கொடுக்க ஆயத்தமாக இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் நினச்சிருந்தா, எனக்கு ஒரு குதிரையை கொண்டு வாங்க, அதில் ராஜாவாய் நான் பவனி போகணும்னு சொன்னால் யாராவது மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்களா? இல்லை. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல எப்படிப்பட்ட கழுதையை தெரிந்தெடுத்தார்? சரி, கழுதைதாயா, சரி, அந்த கழுதையாவது ஆண்டவர் எப்படி தெரிந்தெடுத்தார் என்பதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். லூக்கா 19வது அதிகாரம் 30வது வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசிக்கும் போது மனுஷர் ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத கழுதை குட்டியை காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஆண்டவர் எப்படிப்பட்ட கழுதையை தெரிந்தெடுக்கிறார்? ஒருவரும் பயன்படுத்தாத ஏறிராத கழுதை. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்ம கூட பயணிக்கணும்னா, ஆண்டவர் நம்மளை ஆளுகை செய்யணும்னா, ஆண்டவர் நம்ம மேலேயும் ஏறணும். அன்னைக்கு பாருங்க, அந்த கழுதை மேலே ஆண்டவர் ஏறின உடனே அந்த கழுதையுடைய கால் தரையிலே படலை.
எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா வஸ்திரங்கள் எல்லாம் கலட்டி அந்த வழிகள் எல்லாம் விரித்து அந்த கழுதையை தன்னுடைய வஸ்திரங்களின் மேலே நடக்க பண்ணினார்கள். இயேசுவை சுமக்கலன்னா அந்த கழுதைக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. இங்கே இருக்கிற கழுதைகளுக்கும் அப்படித்தான். என்னைக்கு பைபிளை தூக்கணுமோ, என்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ, நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது. ஆமென். அப்போ இந்த கழுதைக்கு இந்த மேன்மை கிடைச்சிச்சு. ஆனா கர்த்தர் தெரிந்தெடுத்த கழுதை என்னன்னா, ஒருவரும் ஒரு காலும், எந்த காலமும் ஏறிராத கழுதை குட்டியை கர்த்தர் கொண்டு வர சொல்றார். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, ஆண்டவர் மட்டும்தான் உங்களை பயன்படுத்தணும்னு விரும்புகிறார். எல்லாத்துலேயும் ஆண்டவர் விட்டு கொடுப்பார். எல்லாத்துலேயும் ஆண்டவர் என்ன செய்வார்? என் பிள்ளைங்க தானே சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுன்னு விடுவார். ஆனால் உரிமை கொண்டாடுகிறதுல மட்டும் ஆண்டவர் உங்களை யாருக்கும் விட்டு தர மாட்டார். இப்போது ஜேக்கப் அப்பான்னு கூப்பிடணும்னா யாருக்கு பொருத்தம்? எனக்கு மட்டும்தான். நிறைய சித்திகள் இருக்கலாம், நிறைய சித்தப்பாக்கள் இருக்கலாம், நிறைய மாமாக்கள் இருக்கலாம், நிறைய தாத்தா கூட இருக்கலாம், இந்த தாத்தா அந்த தாத்தாலாம். ஆனால் அப்பானா ஒன்று தான். சரிங்களா? 2 அப்பா இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை வேணாலும் விட்டு கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் கனத்தை கொடுக்கணும்னா, மகிமையை கொடுக்கணும்னா, நீங்கள் பணிந்து கொள்ளணும்னா அவர் ஒருவருக்கு மட்டும்தான் நீங்கள் பணிந்து கொள்ள வேண்டும். எந்த மனுஷனையும் நீங்கள் பிரியப்படுத்தக்கூடாது. எந்த தெய்வத்துக்கு முன்பதாகவும் நீங்கள் போய் நின்று அதை கனத்துக்குரியதாக நீங்கள் பார்க்குறத கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். ஆண்டவர் வெறுக்கிற பாவங்களில் முதன்மையான பாவங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்து வெளியில கொண்டு வந்துட்டாரு. ஆனால் அவன் கன்றுக்குட்டியை செஞ்ச உடனே அழித்து போடுவதற்கும் அவர் ஆயத்தமாகி விட்டார். அப்போ ஆண்டவர் எதை வேணாலும் அனுமதிப்பார். நீங்கள் ஆண்டவருக்கான இடத்தை வேற யாருக்கு கொடுத்தா ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். இன்னைக்கு பரிசுத்த நாள், இது தேவனுக்குரிய நாள். இந்த நேரத்தை நீங்கள் வேற யாருக்காவது கொடுத்தீங்கன்னா இந்த கழுதை வேற ஒருத்தரையும் சுமக்குதுன்னு அர்த்தம். இந்த சர்ச்சுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு 10 மணி ஆயிடுச்சா, ட்ரெயின் வந்துருமா, 9:45 ஆயிடுச்சு, அங்கே வேலை என்ன நடக்குது, வீட்டில் யார், அப்போனா இந்த கழுதை எதை சுமக்குது? கண்டதையும் சுமக்குது. பார்வதி சிஸ்டர் சொன்ன மாதிரி. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஒருவரும் ஏறிராத கழுதை குட்டி. ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 6வது அதிகாரம் 24வது வசனத்துல தெளிவா ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். யாராவது வேகமா வாசிங்க. மத்தேயு 6:24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, மற்றவனை சிநேகிப்பான். நல்ல கவனிங்க. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. 2 காரியம் இருக்கு பாருங்க. தேவனுக்கும் உலக பொருளுக்கும். அப்போ உலகம் வேற, தேவன் வேற. உலகத்துல தான் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உலகத்துல தான் நீங்க சாப்பிட்றீங்க, உலகத்துல தான் கடைக்கு போறீங்க, உலகத்துல தான் இருக்கிறீங்க. ஆனா உலகம் உங்களை என்ன செய்யக்கூடாது? ஆளுகை செய்யக்கூடாது. அல்லேலூயா. உலகத்தை நீங்க சுமந்திரக்கூடாது. உலகத்தில் இருக்க ஒரு நடிகரை தூக்கி உங்க இருதயத்தில் வச்சு, அப்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர்ரா, எனக்கு பிடிச்ச மனுஷன்டா, எனக்கு பிடிச்ச காரியண்டான்னு சொல்லி உலகத்தை சுமக்கிறவர்களாக நீங்க மாறக்கூடாது. நீங்கள் எப்பொழுது தேவனை சுமக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். நேபுகாத்நேச்சார் எவ்வளவு மேன்மையை கொடுத்திருந்தாலும் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லிட்டாங்க, நாங்க வணங்கவே மாட்டோம். எங்க அவங்க வேற நாட்டில இருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க, வேற நாட்டிலேருந்து சிறைப்பிடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அப்போனா அவங்க எப்படி இருப்பாங்க? அடிமையாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கள அந்த ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? நீங்கள் அடிமை இல்லைப்பா, நீங்களாம் ஞானவான்களாக இருக்கிறீங்க, நீங்கள் அரண்மனையில் இருங்க, ராஜாவுடைய போஜனத்தையே நீங்கள் சாப்பிடுங்கப்பான்னு சொல்லி கொடுத்துருக்கிறாருன்னா அப்போ எவ்வளோ பெரிய மேன்மை. எங்கள் முதலாளி வந்துட்டார் பாஸ்டர், வேறு யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், முதலாளியே சொல்லிட்டாரு நாளைக்கு காலையில் ஒரு 8 வந்துட்டு போயிருன்னு சொல்லிட்டார். ஓடுவீங்களா மாட்டிங்களா? சொந்தக்காரங்க பாஸ்டர், அவர் தான் எனக்கு எல்லாமே, இது வரைக்கும் எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் அவர் தான் முடிச்சு கொடுத்துருக்காரு, அவர் சொல்லியிருக்கிறாரு, அதனால நான் நாளைக்கு ப்ரேயருக்கு என்னால் வர முடியாது பாஸ்டர், நான் அங்கே போயிடுறேன் பாஸ்டர். ஸோ யாரா இருந்தாலும் சரி, நேபுகாத்நேச்சார் தான் நமக்கு சாப்பாடு, அரண்மனை சாப்பாடு கொடுத்தவர் தான். ஆனால் அவருக்கு முன்னாடியே எதிர்த்து நிற்கிறாங்க, தேவனை தவிர நாங்கள் ஒருவரையும் சுமக்க மாட்டோம். அல்லேலூயா. இப்ப தீல போட்டுருவோம், என்னை கொன்னு போட்டாலும் சரி, தேவனை தவிர வேறு யாருக்கு முன்பதாக தலை வணங்க மாட்டோம். யார் அப்படி இருந்தா? மொர்தெக்காய்
கொஞ்சம் நமஸ்கரிச்சிருந்தானா, வணங்கி இருந்தானா, அன்னைக்கு அந்த பிரச்சனை வந்திருக்காது. ஆனாலும் வைராக்கியமாய் நின்றவர்கள் தான் தேவனை சுமக்க முடியும். உலகத்தை பிரியப்படுத்திட்டு தேவனையும் பிரியப்படுத்தணும்னு நினைச்சா உங்க வாழ்க்கை நடுத்தெருவில் நிக்கிற மாதிரி இருக்குமா? பைபிள் அப்படிதான் சொல்லுது. நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன், உன் பக்கமே யாரும் வரமாட்டாங்க. இந்த நிலைமை உன் வாழ்க்கையில வரக்கூடாது என்று சொல்லிதான் கர்த்தர் சொல்றார், ஒருவரும் ஏறிராத கழுதை குட்டி எனக்கு வேணும், அதுல தான் நான் போவேன். இன்றைக்கிலிருந்து நீ என்னை சுமக்கிறவனாய் நீ மாற வேண்டும், என்னை மட்டுமே சுமக்கிறவனாக நீ மாற வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி மாற போறீங்க? கர்த்தரை சுமக்கிறவர்களாக மட்டும் மாற வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். ஆண்டவருக்காக எல்லாத்தையும் கொடுக்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக எல்லாத்தையும் இழப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவரை தவிர வேலையோ தொழிலோ பணமோ பிள்ளைகளோ உங்க இருதயத்தில் முக்கியத்துவமாய் தெரியவே கூடாது. கர்த்தர் தான் எனக்கு முக்கியம். ஆமென். ஒரு பிச்சைக்காரனுடைய கதை சொல்லுவேன் அடிக்கடி நான். அவன் பிச்சை எடுப்பானா. அப்படிப்பட்ட ஒருத்தன் ஒரு நாள் ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கூட்டம் நடந்திருக்குது. அந்த கூட்டத்தை பார்த்துட்டான். அந்த கூட்டத்தில் ஒருத்தர் வல்லமையாக பிரசங்கம் பண்ணுறாரு. எப்படி பிரசங்கம் பண்ணுறாரு தெரியுமா? இயேசு அற்புதம் செய்கிறவர், இயேசு ஆசீர்வதிக்கிறவர், இயேசு விடுதலையை தருகிறவர், உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறவர் அப்படின்னு பிரசங்கம் பண்ண உடனே இவனுக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டா இந்த பிச்சை எடுக்கிற நிலைமை நமக்கு வராதேன்னு சொல்லி அன்றைக்கி நைட்டே அவனுடைய குடிசை வீட்டுக்குள்ளே உட்காந்து ஜெபிக்கிறான். ஏசப்பா நீங்கள் என் வாழ்க்கைக்குள்ளே வரணும்ப்பான்னு சொல்லி ஜெபிக்கிறான். காலையில் தூங்கி எந்திரிக்கிறான். அவனுடைய கதவு தட்டப்படுது. திறந்து பார்த்தா யார் நிற்கிறா? ஏசப்பாவே வந்து நிற்கிறார். இவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவன் வீட்டில் 4 இட்லி தான் இன்னைக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு இருந்திருக்கு. அதை வச்சுக்கிட்டு அவன் ஏசப்பா உள்ளே கூப்பிட்டு வச்சு உட்காந்து, ஏசப்பா நல்லா இருக்கீங்களா? நீங்கள் வந்துட்டீங்க, என் வாழ்க்கை மாறப்போகுது. நீங்கள் வந்துட்டீங்க, என் சூழ்நிலை மாறப்போகுது. இனிமேல் நான் பிச்சையே எடுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்திருக்கிறான். ஆனால் ஏசப்பா எதை பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு தெரியுமா? அந்த ஓரமாக இருக்கிற 4 இட்லியை பார்த்துட்டே இருந்திருக்கிறார். உடனே பார்த்துருக்கேன், என்னடா அது இவர் இட்லியவே பார்க்குறான். என்ன ஆண்டவரே? ஆண்டவர் கேட்டிருக்கிறாரு, அந்த இட்லி எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். இவன் நினச்சிருக்கான், நம்மளே பிச்சைக்காரன், இந்த பிச்சைக்காரங்கிட்ட வந்து இவர் கேட்குறாருன்னா இவருடைய நிலைமை படுமோசமாக இருக்கும் போல். கேட்டு கொடுக்காத நிலைமை இவனுக்கு வலிக்கும்ல. அதனால இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, சரி கேட்டுட்டார், அதனால் ஒரு இட்லியாவது கொடுத்து அனுப்புவோன்னு சொல்லி ஒரு இட்லியை தட்டில் வச்சு, இந்தாங்க சாப்பிடுங்க, உங்களை நம்பினதுக்கு நான் தான் என்ன செய்யணும், வெக்கப்படணும், தயவு செய்து இனிமேல் உங்கள் பக்கமே வரமாட்டேன்னு ஆண்டவர் அனுப்பி விட்டுட்டான். அனுப்பி விட்டுட்டு வேகமாக போய் குளிச்சுட்டு சாப்பிட வந்து அந்த தட்டை பார்க்குறான். ஒரு இட்லி மட்டும் தங்க இட்லி அங்கே இருக்குது. எத்தனை இட்லி? இவன் கத்துறான், ஐயோ 4 இட்லியும் அவருக்கு கொடுத்துருந்தேன்னா இன்னைக்கு என் தட்டில் 4 இட்லியும் தங்கமாக இருந்திருக்குமேன்னு சொல்லி கதவை திறந்து ஓடி போகிறான். ஏசப்பா எங்கே இருக்கீங்க? நீங்கள் கேட்டப்போ முழுசாக கொடுக்காம விட்டுட்டேனே, முழுசாக கொடுத்துருந்தா என் வாழ்க்கை இன்னைக்கு இன்னும் நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லி தேடி அலைகிறான். அவரை காணோம். அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாருன்னா, எல்லாத்தையும் எதிர்பார்க்குறார். அவர் நம்மளை ஆளுகை செய்யணும்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. நம்ம என்னென்ன காலையில் 1 மணி நேரம் செல்ஃபோன் ஆளுகை செய்து, அதுக்கப்புறம் கோபம் ஆளுகை செய்து, அப்புறம் வைராக்கியம் ஆளுகை செய்து, எரிச்சல் ஆளுகை செய்து, பெருமை வருது வாருங்க, அத்தாடி அவங்கள பார்க்குறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்குது, எல்லாம் ஆளுகை செய்து அப்புறம் திடீர்னு ஒரு சோத்திரம் போடுவாங்க பாருங்க, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அது எங்கேருந்து தான் வரும்னு எனக்கும் தெரியாது. இப்போது ரொம்ப அருவருப்பானவர்கள் யார் தெரியுமா? உலகத்தையும் சுமந்து ஆண்டவரையும் சுமக்கிறவர்கள் அருவருப்பானவர்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல நீ எப்படி இருக்கணும்னா, மத்தேயு 22வது அதிகாரம் அதில் 37வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, உன் முழு இருதயத்தோடு, உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. முழு மனதோடு நீ என்ன செய்யணும்? இதைத்தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். வேற எதையுமே எதிர்பார்க்கல. எப்படி வரணுமா? ஆராதனைக்கே முழுசாக வர முடியலையா நம்மளால்? இனி முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலெல்லாம் எங்கிட்ட இருந்து வரும்? நீங்கள் ஆண்டவருக்காக ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா அறகுற மனசோட செய்யாதீங்க, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாது. அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஒரு காரியம் செய்கிறீங்கன்னா மனமு வந்து உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் செய்யணும். 2 காசு போடுற ஒருத்தி, ஆண்டவர் சொல்றார், எல்லாரை பார்க்கிலும் இவள் தான் அதிகமாய் கொடுத்திருக்கிறாள்.
அப்ப ஆண்டவர் எதை பார்த்தார்னா, இவள் முழுமையாய் கொடுக்கிறாள். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை அப்படி மாத்துறீங்களா? ஆண்டவருக்காக இந்த குருத்தோலை ஞாயிறுல இருந்து முழுமையாய் கர்த்தருக்கு கொடுங்க, முழுமையாய் கொடுங்க. ஜெபமா குடும்பமா உட்காருங்க, அந்த முழுமையா தேவனுக்கு அந்த நேரத்தை கொடுங்க. ஆராதனையா குடும்பமா சபைக்கு வாங்க, கர்த்தருக்காக முழுமையா நில்லுங்க. யாரையும் முக்கியப்படுது. சர்ச்சுக்கு வரும்போதே உங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க. அவரை முழுமையாய் சுமக்கிற பிள்ளைகளை அவர் கனத்துக்குரியவர்களாய் மாற்றுவார். ஏன் இன்னும் ஆண்டவர்கிட்ட முழுமையா வர முடியல? நாம அறகுற மனசு. பாஸ்டர் எங்கள் வீட்டில் ஜபக்கூட்டை வைங்க, ஜபக்கூட்டை வைப்போம். ஆனால் எத்தனை பேர் வந்துடுவாங்க? இன்றைக்கி ஒரு 70 பேர் வந்துடுவாங்க. ஐயோ ஆண்டவரே சோத்திரம், என்ன செய்கிறது? அப்படிலாம் இருக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம இங்கே பண்ணணுமா, ஜபம் பண்ணணுமா? பாஸ்டர் வேறு என்ன சொல்ல போகிறாரோ தெரியலை, எவ்வளோ செலவாகுன்னு தெரில, இங்கே என்ன பண்ணணுன்னு தெரில. பாஸ்டர் அது என்ன ஆகும்? இல்லைங்க, நீங்கள் கர்த்தருக்காக முழுமையாக இறங்குனீங்கன்னா வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். அல்லேலூயா. நான் என்னுடைய ஊழியத்தில் இன்னைக்கு சொல்கிறேன், என்னுடைய ஊழியத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணம் ஒன்று தான். நான் முழுமையாய் கர்த்தருக்காக காரியத்தை செய்வேன். நேற்றைக்கு நான் தூத்துக்குடிக்கு மீட்டிங் போனேன்னே, நான் மட்டும் காலையில் பஸ்ஸில் ஏறி ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் என்னை கூப்பிட்றதுக்கு காரெலாம் வந்துடும், அனுப்பிடுவாங்க. எப்போயுமே போய் கூட்டத்தை முடிச்சுட்டு காணிக்கையை வாங்கி என் பேண்ட் பையில் சொருகிட்டு சந்தோஷமாக வர்றதுக்கு என்னால் முடியுமா முடியாதா? சரி, நம்ம சபை மக்களையும் கூட்டிகிட்டு போவோமே. சபை மக்களை கூட்டிகிட்டு போனால் நஷ்டம் யாருக்கு? எனக்கு தான் நஷ்டம். நான் நைட்டாக 2 நாளாக ராஜேஷ்ட கேளுங்க சொல்லுவாப்புல, அந்த காரை கொண்டு போய் விட்டு அதை வேலை பார்க்க வச்சு 16,000 ரூபா நம்ம கார் எவ்வளோ ஆச்சு செலவு? அதிகமாக நம்ம சர்ச்சுக்கு தான் ஓடுது. முன்னாடி எங்கள் வீட்டுக்கு மட்டும் ஓடிச்சு, செலவே வரல. இப்போ 24 ஹவர்ஸும் இன்றைக்கி சாயங்காலம் ராஜேந்திரன் வீட்டில் மீட்டிங்கா, இங்கேருந்து ஸ்பீக்கரில் ஏற்றிட்டு போவாங்க. என்ன கேட்டாலும் கொடுத்துருவேன். நான் என்ன கேட்டாலும் கொடுத்து, என்கிட்ட இருக்கிறத கேட்டால் கொடுத்துட்டு போயிடும். தெய்வ பிள்ளைகளே, இப்படி ஒரு முழு உள்ளத்தோடு ஊழியம் செய்கிற ஆட்கள் இன்னைக்கு குறைந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நடுவே நாம் எல்லாரும் ஒருமித்து கர்த்தருக்காக முழு உள்ளத்தோடு நின்று பார்ப்போம். நஷ்டம் வராது, நம்ம வாழ்க்கையில் குறைவு வராது, நம்முடைய வாழ்க்கையில். நான் இன்னைக்கு சொல்கிறேன், நான் யாருக்கிட்ட ஏந்தி நிற்கிற மாதிரி கர்த்தர் விட்டதே இல்லை, சாட்சியாக சொல்கிறேன். அதே மாதிரி ஆண்டவர் என்னை கோடீஸ்வரனாகவும் மாற்றலை. இன்றைக்கும் சொல்கிறேன், நீங்களாம் என்னை எவ்வளோதான் காணிக்க கொடுத்தாலும் நான் கோடீஸ்வரனாக சொத்து சுகங்களெல்லாம் சேர்க்கவே மாட்டேன். இருக்கிறதுக்கு ஒரு வீடு, போகிறதுக்கு ஒரு காரு, அவ்வளோதான். மீதி எல்லாம் ஊழியங்களுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஆமென். தேவ பிள்ளைகளே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முழு உள்ளத்தோடு ஊழியத்தை செஞ்சா, முழு உள்ளத்தோடு ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டா ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். சீமோன் பேதுருன்னு ஒருத்தர் இருந்தார்ல, தெரியுமா உங்களுக்கு? அவருடைய வேலை என்ன? மீன் பிடிக்கிறது. மீனே பிடிக்காமல் இருக்கிறப்போ அவனை போய் பிடிச்சார் அவரு. டே இங்கே வா, வலையை கொண்டு போய் ஆழ கடலில் போடு, மீன் கிடச்சிடும். உன் மேலே பெரிய திட்டம்லாம் வச்சுருக்கேன், உன்னை கொண்டு தான் என் சபையவே கட்ட போகிறேன், இந்த கல்லில் மேல் தான் சபையை கட்ட போகிறேன் அப்படின்னு பயங்கர பிளான்லாம் பண்ணி வச்சுருந்தார். ஆனால் கடைசியில் அவனைத்தான் போய் ஆண்டவர் 3 தடவை ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்? நேசிக்கிறாயா, நேசிக்கிறாயா, நேசிக்கிறாயா. 3 பேர்கிட்ட கேட்குறது வேற, ஒரே கேள்வியை 3 தடவை ஒரே ஆள்கிட்ட கேட்குறது. ஏன் கேட்டிருப்பாரு? 21 சீமோன் பேதுரு இந்த மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு இங்கே வாங்க, இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு மீன் பிடிக்க போகிறேன் என்றான். சீமோன் பேதுரு என்ன சொல்லிட்டாரு? எல்லாரும் இங்கே வாங்க, நான் மீன் பிடிக்க போகிறேன், மீன் பிடிக்க போகிறேன்னு கிளம்பிட்டாரு. அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. ஏற்கனவே ஒன்றும் பிடிக்காம தான் அவர் பிடிச்சாரு. இப்போ இயேசு கிறிஸ்து போயிட்டாரா, வேற வழியே இல்லை நமக்கு, நம்ம மறுபடியும் மீன் பிடிச்சாதான் நம்முடைய பொழப்பு ஓடும், வாங்க மீன் பிடிக்க போவோம்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. கலப்பையின் மேலே கையை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்கக்கூடாது. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான்னா, ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டவன், அன்னைக்கே ஆண்டவர் தெரிந்தெடுத்துட்டாரு. ஆனால் இவன் மறுபடியும் எங்கே போயிட்டான்? உலகத்துக்குள்ளாக போயிட்டான். இதுதான் ஆண்டவர் பார்க்குறார். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், ஊழியர்களாக இருக்கட்டும், ஆண்டவருக்குள்ளே கொஞ்சம் வந்துட்டு மறுபடியும் உலகத்துக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் முழு உள்ளத்தோடு கர்த்தரை தேடலை. இந்த இடத்துல தான் ஆண்டவர் இந்த பேதுருவை பார்த்து கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? நீ நேசிச்சிருந்தனா என்ன பண்ணியிருக்க மாட்டேன், மறுபடியும் மீன் பிடிக்க போயிருக்க மாட்டேன். ஏன்னா என் வார்த்தைகள் உனக்குள்ள இருந்திருக்கும், என் வார்த்தைகள் உனக்குள்ள என்ன செஞ்சிருக்கும்? இருந்திருக்கும். ஒரு சகோதரி சொல்றா, இயேசுவே
உம்மை பெற்றெடுத்த கர்ப்பமும் உமக்கு உணவு கொடுத்த அந்த சரீரத்தில் இருக்கிறதும் பாக்கியவான் அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொல்றாரு, இருக்குது உண்மைதான், ஆனால் அதை பார்க்கிலும் என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். அது ரொம்ப ஆழமான வசனம். எப்சியை கூப்பிட்டு காமிச்சீங்க பாரு, மரியாளை விட நம்மளை தான் ஆண்டவர் முக்கியவதி அப்படிங்கிறார். யாரை விட? அவ எனக்கு அம்மா தான் இருக்கட்டும், ஆனால் என் வார்த்தைகளை கனப்படுத்துகிறவர்கள், என் வார்த்தைகளை கேட்டு செய்கிறவர்கள் தான் பாக்கியம், அதிக பாக்கியவான்களே பார் லூக்கால இருக்குது. சரி, அப்போ ஆண்டவர் முதல்ல ஒரு தரிசனத்தோடு ஒரு திட்டத்தோடு இந்த காரியத்தை செஞ்சார். ரெண்டாவதாக ஆண்டவர் ஒருவரும் ஏறிராத கழுதை குட்டியை தான் தேடினார். மூணாவது முடிச்சிருவோம் சரிங்களா, இதான் கடைசி பாயிண்ட். ஏன் கழுதையை தெரிந்தெடுத்தார்? நீங்கள் இன்னைக்கு உலகத்துக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து நம்ம பெருமையாக வாழ்ந்து பழகிட்டோம். புரியுதா நான் சொல்கிறது? இந்த உலகத்தை பார்த்து பார்த்தே நம்ம எப்படி வாழ பழகிட்டோம். உண்மை அதுதான். உலகம் பெருமை உள்ளது. இந்த உலகத்தின் பெருமைகளை பார்த்து பார்த்து அவனை மாதிரி நான் வாழணும், இவளை மாதிரி நான் வாழணும்னு சொல்லி நம்மளும் தாழ்மையை மறந்துட்டோம். கிறிஸ்து சொன்ன அந்த தாழ்மையை விட்டு விலகிட்டோம். இயேசு கிறிஸ்து தாழ்மையை காட்டுவதற்காக தான் கழுதையை தெரிந்தெடுத்தார். நீங்கள் எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் நீங்கள் தாழ்மை உள்ளவங்களா நீங்கள் இருக்கணும். அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், இயேசுவை சுமக்கிறவர்கள் என்பதற்கு அடையாளம். அல்லேலூயா. பெருமையான பேச்சோ, பெருமையான சிந்தனையோ, பெருமையான எண்ணங்களோ உங்களுக்குள்ள வரவே கூடாது. மத்தேயு 11:29 இயேசு சொல்லுவார், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, யாருக்கிட்ட கற்றுக்கொள்ளணுமா? அவரிடத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்ள போறீங்க? உலகம் கற்றுக் கொடுக்கும், ஏய் சும்மா போகாத, அவன்கிட்ட விட்டு கொடுத்து பேசாத, அவன் பாரு உன்னை விட பெரிய ஆளா, அவனே எவ்வளோ பில்டப் காட்டுறான், அதை விட நீ பெரிய பில்டப் காட்டு, பீரோவில் திற, நகைகளை பூரா அள்ளி போடு, நல்ல ட்ரெஸ்ஸை எடு, அவனுக்கு முன்னாடி இதை வாழ்ந்து காட்டு, அதை வாழ்ந்து காட்டுன்னு உலகம் நம்மளை பெருமைக்குள்ளே கொண்டு போக பார்க்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் கர்த்தரை சுமக்கிற கழுதையாகவே வாழ்ந்துட்டு போகிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் தாழ்மையும் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிற என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இங்கே இருக்கிறதுல எத்தனை பேர் இந்த 2 கேரக்டரை இந்த நாளில் கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறீங்க? அப்போ இனிமேல் உங்கள் கணவர்கிட்டையோ மனைவிட்டையோ எரிச்சலாக பேசக்கூடாது. உங்கள் கணவரும் உங்கள் மனைவியும் உங்களுக்குரியவங்க. அவங்கள நீங்கள் எரிச்சலாக பேசி திருத்திட முடியாது. நீங்கள் எரிச்சலாக பேசும்போது வெறுப்பு தான் உண்டாகும். அந்த வெறுப்புனால உங்களுக்குள்ள இருக்கிற அன்பு டேமேஜ் ஆயிரும். ஒரு பொருள் டேமேஜ் ஆயிருச்சுன்னா அதை திருப்பிலாம் ஒட்டவே முடியாது. அதனால நீங்க எப்போ பேசினாலும் சாந்தமாய் பேச பழகிக் கொள்ளுங்கள். இந்த சாந்தத்தை வெளிப்படுத்துறது என்ன தெரியுமா? சாந்தத்தை வெளிப்படுத்துறது என்னது ஜெனிஃபர்? முகம். முகம் இருக்கு பாருங்க, இது எப்போதும் சாந்தமா இருக்கும். இப்ப இருக்கீங்கல்ல, எல்லா கணவர்மார்களும் உங்க மனைவி முகத்தை பார்த்து கொள்ளுங்கள், மனைவிகள் கணவருடைய முகத்தை பார்த்து கொள்ளுங்கள். இந்த சாந்தத்தோடையே நம்ம பேசணும். நீங்கள் ஏஞ்சல்கிட்ட கேளுங்க, என் முகம் வேறுபட்டிருக்குமான்னு கேளுங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு ஒரு இடம் வேறுபடும்னு வச்சுக்கோங்க. டென்ஷனாக இருப்பேன் சில நேரத்தில். மற்றபடி ஒரு மனிதனை வேதனைப்படுத்துகிற மாதிரியோ, உடைக்கிற மாதிரியோ, காயப்படுத்துகிற மாதிரியோலாம் நான் பேச மாட்டேன். ஏன்னா அது என் ஆண்டவருக்கு பிடிக்காது. யாருக்கு பிடிக்காது? எதிராளியை கூட நேசிக்க சொன்னவர் அவர். எனக்கு கொடுத்த லைஃப் பார்ட்னரையோ இல்லை எனக்கு கொடுத்த அத்தையையோ மாமாவையோ சித்தப்பாவையோ நான் அப்படி பேசக்கூடாது. எல்லாம் பேசுறதுக்கு இந்த வாயால முடியும், ஆனா எல்லாம் எனக்கு தகுதியா இராது. ஏன்னா நான் இயேசுவை சுமக்கிறவன். நீங்க கிறிஸ்மஸ் வந்த உடனே, ஈஸ்டர் வந்த உடனே புது ட்ரெஸ் போடுறீங்கல்ல, அந்த புது ட்ரெஸ் போட்ட உடனே வாங்க சர்ச்சில் போய் கொஞ்சம் வேலை பார்ப்போம், மண்ணெளி போட்டுட்டு வருவோமா அப்படின்னு நான் கூப்பிட்றேன். வினோத் தம்பி, சுந்தர் தம்பி எல்லாம் புது ட்ரெஸ் போட்டு ஜம்மு வேஷ்டி அப்படி எல்லாம் போட்டு வந்திருக்கிறாங்க. வாங்க நம்ம போய் சர்ச்சில் மண்ணெளி போட்டுட்டு வருவோன்னு சொல்கிறேன். வருவீங்க, ஆனால் அந்த ட்ரெஸ்ஸோட வரமாட்டீங்க. எவ்வளவு செலவானாலும் ஆட்டோலையாவது நான் போய் பழைய பேண்டையும் பழைய சட்டையும் போட்டுக்கிட்டு நான் சர்ச்சுக்கு வரேன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது அழுக்காயிடக்கூடாதுங்கிறதுல அவங்க கவனமாக இருக்கிறாங்க. ஏன்னா அது புது ட்ரெஸ். இப்போ ஆண்டவர் நம்மளை புது மனுஷனாக மாற்றிட்டாரு. என்னங்க ஆமேனா காணோம்? எத்தனை பேர் புது மனுஷனாக மாறி இருக்கிறீங்க?
உங்களெல்லாம் பார்த்தா சந்தேகத்திலே உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. நம்ம புது மனுஷனா மாறிட்டோமா மாறலையா? புதிய மனுஷனா மாறினா புதிய ஆசீர்வாதம். இது வரைக்கும் கழுதை கட்டி தான் கிடந்துச்சு. இயேசுவை சுமக்கும் போது அந்த கழுதைக்கு மேன்மைகள் கிடைத்தது. அதே போல இயேசுவை சுமக்கணும்னா சாந்தமும் மனத்தாழ்மையும் நமக்குள்ள இருந்தாதான் இயேசுவை சுமக்கிறோங்கிற அர்த்தம். அப்படி சுமக்கும் போது மேன்மைகள் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைக்கிறது. அதனால இனிமே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த சாந்த குணத்தை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே. அந்த முகம் மாறவே கூடாது, வார்த்தை மாறவே கூடாது, புத்தி தான் சொல்லணும். ஆனா கர்த்தருக்குள்ள புத்தி சொல்லணும். நாம இப்படி இருந்தா எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? நமக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்படி காலையில 7 மணி வரைக்கும் நீ தூங்குனா நம்மளால ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரு. எங்க நீங்க இப்படியே கிடந்தீங்கன்னா எப்படிங்க கர்த்தர் நம்மளை உயர்த்துவார்? ஆண்டவர் நம்மளை பாப்பாரா இல்லையா? அப்படி சொல்லி கர்த்தரை சொல்லி சொல்லி தான் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ணிக்க முடியும். மீகா 6:8 கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறான்னு பார்க்கலாமா? மனிதனிடம் கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்ன? கொஞ்சம் வசனம் வேகமா வாசித்தீங்கன்னா நல்லா இருக்கும். வாசிமா. வேற என்னத்தை ஆண்டவர் உன்னை எதிர்பார்க்கிறாரு? மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் உன்னை எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இங்க. இது கரெக்டான கேள்வி தானே? கர்த்தர் உங்ககிட்ட என்னத்தை எதிர்பார்க்கிறாரு? மனத்தாழ்மை. வேகமா அடுத்தடுத்து வாசிங்க. எபேசியர் 4:2 ஒருத்தங்க எடுத்துக்கோங்க, ஒருத்தங்க பிலிப்பியர் 2:3 எடுத்துக்கோங்க. இப்ப 4:2 வாசிங்க. எல்லாரும் சொல்லிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, மிகுந்த மனத்தாழ்மை. அறகுற மனத்தாழ்மையா இருந்தா மாறிடும் ஆண்டவருக்கு தெரியும். அதனால நீ எப்படி தாழ்மையா இருக்கணுமா? மிகுந்த. நல்லா கவனிங்க. ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம்னா, ஒரு சர்ச்சில் நம்ம இருக்கிறோம்னா, குற்றமுள்ள இருதயத்தோடையே பார்த்துட்டு இருக்க கூடாது. எப்படி இருதயத்தோட பார்க்க கூடாது? இது என்ன நடக்குது இங்க, அப்படி இப்படி எட்டி யாரை பத்தி பேசுவாங்க, என்ன நடக்கும், அப்படி குற்றத்தை கண்டுபிடிக்கிற ஒரு இருதயத்தோட நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தீனி போடுவான். யாரு தெரியுமா? பிசாசு. நீங்க குற்றத்தையே கண்டுபிடிக்க கூடாது. அப்படியே குற்றம் இருந்தா கூட மன்னிக்கிற இருதயத்தோடு நீங்க அதை பார்க்கணும். ஐயோ அவங்களும் மனுஷன் தானே அப்படி பண்ணிட்டார், இவங்களும் ஒரு மனுஷி தானே அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி, அப்படி நமக்குள்ள தாழ்மை, மிகுந்த மனத்தாழ்மை இருந்தாதான் ஐக்கியத்துக்குள்ள நம்மளால வர முடியும். மிகுந்த மனத்தாழ்மையோடு நீடிய பொறுமை உடையவர்களாய், எதனால நம்மளை தாங்கணும்? ஒருவரை ஒருவர் அன்பினால் தாங்கி ஒருமையே காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருக்கணும். எத்தனை பேர் ஜாக்கிரதையா இருக்கீங்க? இப்படி உட்கார்ந்து இருக்கும் போது ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ரோட்ல பைக் ஓட்டும் போது எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இல்லைன்னா நம்ம மோதிடுவோம், யார் மேலேயாவது மோதி. அந்த மாதிரி தான் நம்ம எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் தெரியுமா? ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் அவங்கள பகைச்சிடக்கூடாது, இவங்ககிட்ட குறை கண்டுபிடிச்சிடக்கூடாது, இவங்களை குறித்து புரணி பேசிடக்கூடாது, அவங்கள பார்த்து நான் ஏதாவது ஏளனமா நினைச்சிடக்கூடாதுங்கிறதுல நாம ஜாக்கிரதையா இருக்கணுமா? வாசிங்க அடுத்த வசனம், பிலிப்பியர் 2:3. இந்த வசனம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வசனம், நீங்க கோடு போட்டு வச்சுக்கோங்க. நான் எப்படி நினைக்கணும் தெரியுமா? என்னை விட பார்வதி சிஸ்டர் உயர்ந்தவங்க அப்படின்னு நான் நினைக்கணுமா? அல்லேலூயா. ராஜேஸ்வரி சிஸ்டர் என்னை விட ராஜேஸ்வரி சிஸ்டர் உயர்ந்தவங்க, ஆஷா என்னை விட உயர்ந்த பொண்ணு, ஸ்டெல்லா என்னை விட மென். எந்த பெருமை வீண் வாக்குவாதங்களால நம்ம இருக்கக்கூடாது. உங்களை விட இன்னொருத்தங்களை நீங்க உயர்ந்தவர்களாய் நீங்க நினைக்கும் போது உங்களுக்குள்ள ஆண்டவருடைய கிரியை வருகிறது. ஆனா இந்த உலகம் அப்படியா நமக்கு சொல்லி கொடுத்துருக்குது? நீங்க என்ன கேஸ்ட், என்ன ஆளுங்க, இந்த கேள்விக்கு என்ன அர்த்தம்னா நம்மளோட உயர்வா நினைக்கிறதா இல்ல தாழ்வா நினைக்கிறதா அப்படிங்கிறதுக்கு உலகம் இருக்குது. இந்த உலகத்தின் குணம் உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ள சாக்கடை இருக்குன்னு அர்த்தம். என்ன இருக்குது? இந்த உலகம் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்கள் இந்த உலகத்துல இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக, ஆனால் பரலோகத்திற்குள்ளே தேவனுடைய பிள்ளைகளால் வரவே முடியாது. ஜாதியின் அடிப்படையில் சபைகள் இருக்கலாம், ஆனால் பரலோகம் கிடையாது. புரிஞ்சுக்கிச்சா எல்லாருக்கும்? ஜாதியின் அடிப்படையில் இன்னைக்கு சபைகள் இருக்கு, நான் இல்லைன்னா சொல்லலை, இருக்கு. ஆனா பரலோகத்துல இல்லையே. பரலோகத்துல இல்லாத ஒண்ணு நாம இங்க சுமந்து கொண்டு இருந்தால் தேவன் நம்மளை அருவருப்பாய் பார்ப்பார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அப்படி பார்க்கிறவர் அல்ல.
இயேசு கிறிஸ்து பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இயேசு எல்லாரையும் ஒரே போல பார்த்தாரு, நம்மளையும் அவருடைய பிள்ளையாய் பார்க்க வைத்துட்டு போயிருக்கிறாரு. நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள் என்பதற்கு அடையாளமே இது ஒண்ணுதான். என்னை விட அவங்க மேன்மையானவங்க. அல்லேலூயா. இப்படிலாம் நினைக்க முடியுமா? அவங்களால நினைக்க முடியுமா? என்னை விட ஜெனிஃபர் மேன்மையான பிள்ளை, நான் என்னங்க சும்மா, என்னை விட அவளுக்கு எல்லாம் தெரியும், அவள் பயங்கரமான, அப்படி பேச பழகிக்கோங்க. கடைசியாக கிருபைக்கான ஒரே வழி யாக்கோபு 4:6 சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எத்தனை பேர் உயர்த்தப்படணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்க பெருமையா பேசுறதுனால உங்களுக்கு பெருமை வந்துடாது. உங்களை இகழ்வா தான் நினைப்பாங்க. என்ன அவளை பத்தி பெருசா பேசிட்டு போறாங்க. ஆனா ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம், உங்களை பத்தி மற்றவங்க பெருமையா பேசுவாங்க. தேவ பிள்ளைகளே, தேவ திட்டம் உங்க மேல இருக்குது. நீங்கெல்லாம் ஜெயிக்க போகிறவர்கள். அப்படி ஜெயிக்க போறதுனால பெருமை மட்டும் உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. இந்த உலகத்தை சுமக்கிறவங்களா நீங்க இருக்கக்கூடாது. நீங்க தாழ்மை உள்ளவங்களா நீங்க இருக்கணும். நீங்க ஆண்டவர் விரும்புகிற பிள்ளையாய் மாறணும். நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. என் ஜீவன் நாட்களெல்லாம்